வணக்கம். தினலை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏமப்புனையச் சுடும். சினம் என்னும் சேர்ந்தவரை அளிக்கும் நெருப்பு ஒருவனுக்கு இனம் இன்பத்தெப்பதையும் சுட்டளிக்கும். தொடர்வது தினலை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 12 தமிழகம் வருகை. கோவை, நெல்லையில் பிரச்சாரம். தமிழகத்தில் பிரதமர் மோடி 4 நாள் பிரச்சாரம். ரோட் ஷோ, பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார். மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரணம் வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 12 தமிழகம் வருகை. கோவை, நெல்லையில் பிரச்சாரம். தமிழகத்திற்கு 12ஆம் தேதி வரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை, திருநெல்வேலியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 9 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தமிழகம் முழுவதும் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, தேசிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோரும் தமிழகம் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதற்கான பயண திட்டத்தை வகுத்து டெல்லி தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்நிலையில் ராகுல் காந்தி 12ஆம் தேதி தமிழகம் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியபோது, 12ஆம் தேதி தமிழகம் வரும் ராகுல் காந்தி கோவை, திருநெல்வேலியில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு காங்கிரஸ் மேற்கொண்டு வருகிறது. திருநெல்வேலியில் முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்றனர். தமிழகத்தில் பிரதமர் மோடி 4 நாள் பிரச்சாரம். ரோடு ஷோ, பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார். பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் பிரதமர் மோடி 4 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தமிழகத்திற்கு 5 முறை வந்த பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதுடன் பாஜக பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்றார். அந்த வகையில் சென்னை, கோவை, சேலம், மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மோடி கடந்த மாதம் கோவையில் நடந்த ரோட் ஷோவிலும் பங்கேற்றார். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வருகிறார். பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஏப்ரல் 9, 10, 13, 14ஆம் தேதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். தமிழகத்திற்கு 9ஆம் தேதி வரும் பிரதமர் மோடி அன்று மாலை 4 மணிக்கு வேலூரில் பாஜக கூட்டணி வேட்பாளரான புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து ரோடு ஷோ மூலம் பிரச்சாரம் செய்கிறார். அன்று மாலை 6 மணிக்கு தென் சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து தியாகராய நகரில் ரோடு ஷோ மூலம் மோடி பிரச்சாரம் செய்கிறார். அப்போது மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம், வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் மற்றும் திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் தொகுதி பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் வாக்கு சேகரிக்கிறார். 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனுக்கு ஆதரவாக ரோடு ஷோ மூலம் பிரச்சாரம் செய்கிறார். தொடர்ந்து கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மற்றும் பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் தொகுதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு பெரம்பலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தர், 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு விருதுநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் விருதுநகர் தொகுதி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் மற்றும் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அந்த வகையில் 4 நாட்களில் 3 ரோடு ஷோ, 3 பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரணம் வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பாதிப்புகளுக்காக தமிழக அரசு சார்பில் ரூபாய் 37,907 கோடியே கோரிய நிலையில் இதுவரை எந்த நிதியும் வழங்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
இடைக்கால நிவாரணமாக உடனே ரூபாய் 2000 கோடி வழங்க மத்திய அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2023 டிசம்பரில் மிக்ஜா புயலால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களும், அதைத் தொடர்ந்து பெய்த கனமழையால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதையடுத்து பாதிப்புகளுக்கான நிவாரண நிதியை வழங்குமாறு தமிழக முதல்வர் சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. ஆனால் தமிழக அரசு கோரிய நிவாரண நிதியில் மத்திய அரசு இதுவரை ஒரு பைசா கூட வழங்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று வேலூரில் நேற்று முன்தினம் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்தார். இந்நிலையில் வெள்ள நிவாரணம் கோரி மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தமிழக தலைமைச் செயலாளர் சார்பில் நேற்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன், வழக்கறிஞர் டி. குமணன் தாக்கல் செய்த மனுவில் கூறியுள்ளதாவது: மிக்ஜா புயல் காரணமாக சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ள பாதிப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையிலான மத்திய குழு பார்வையிட்டது. தமிழகத்திற்கு உடனடியாக நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாக மத்திய அரசுக்கும் பரிந்துரை செய்தது. பிறகு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் தமிழகம் வந்து வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார். இதையடுத்து இடைக்கால நிவாரணமாக தமிழகத்திற்கு ரூபாய் 5.60 கோடி வழங்க வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். டெல்லியில் பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் டிசம்பர் 19ஆம் தேதி சந்தித்து தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 2000 கோடி வழங்குமாறு வலியுறுத்தினார். ஆனால் தேசிய பேரிடர் மீட்பு நிவாரண நிதியில் இருந்து தமிழகத்திற்கு இதுவரை எந்த நிதியும் வழங்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இது அரசியலமைப்பு சட்டம் 14(21) பிரிவுகளுக்கு எதிரானது. வெள்ள சேதத்தால் மக்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே போதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 படி தேவையான அனைத்து நடைமுறைகளையும் மாநில அரசு நிறைவேற்றும் போது இழப்பீடு நிவாரணம் வழங்குவதை மத்திய அரசு தாமதப்படுத்த முடியாது. உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த நிதியை தமிழக அரசுக்கு வழங்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும். முதல் கட்டமாக ரூபாய் 2000 கோடியை இடைக்கால நிவாரணமாக உடனே வழங்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. எனது படங்களில் சாதி பெயர் ஏன்? திருமாவளவனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கமல் விளக்கம். சிதம்பரத்தில் திமுக கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக திருமாவளவன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து சிதம்பரம் மேல வீதியில் நேற்று இரவு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களோடு ஒன்றாக கலக்காத அரசாக பாஜகவின் மத்திய அரசு இருக்கிறது. அனைத்து சித்தாந்தங்களும் மக்களுக்காகத்தான். அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தல் களம் கண்டுள்ளோம். இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று வெளிநாட்டு அறிஞர்கள் கவலைப்படுகிறார்கள். நாங்கள் வீரர்கள், களம் கண்டே ஆக வேண்டும். இந்த தேர்தலில் நாங்கள் தியாகம் செய்யவில்லை, வியூகம் செய்துள்ளோம். இன்றைய தேவையை அன்றே உணர்ந்து வந்தவர் திருமாவளவன். தன் வாழ்வை சமூகத்திற்கு கொடுத்தவர். குரலற்றவர்களின் குரலாக பெருஞ்சிறுத்தையாக திருமாவளவன் திகழ்ந்து வருகிறார். சாதியம்தான் என் வாழ்வின் எதிரி என்று அரசியலுக்கு வருவதற்கு முன்பே நான் முடிவு செய்துவிட்டேன். எனது படங்களில் சாதி பெயர் வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். குடியை பற்றி படம் எடுக்க வேண்டும் என்றால் குடிகாரனை தான் மையப்படுத்த வேண்டும். அதுபோல் தான் பெயர்கள் வைக்கப்படுகின்றன. இன்னும் எத்தனை பேர் அடிமை விலங்கோடு உள்ளனர் என்பதை அறியவே சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு சனாதனவாதிகள் பதறினார்கள். மண்டல் கமிஷனை VP சிங் அமல்படுத்த முயன்ற போது அதனை தடுக்க முயன்றார்கள். 10 ஆண்டுகளில் மத்திய அரசு ஒன்றுமே செய்யவில்லை. விவசாயிகளின் பிரச்சனைகள் ஆதார விலையை தராமல் ஆதரவு விலையை தருவதாக கூறினார்கள். இதனை எதிர்த்த விவசாயிகள் மீது ட்ரோன் மூலம் குண்டு வீசினார்கள். நான் நகரத்தில் இருந்தாலும் தினமும் சோறு சாப்பிடுகிறேன். அந்த நன்றிக்காக பேசுகிறேன். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்றார்கள். ஒருவருக்கும் வேலை கொடுக்கவில்லை. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்கள் சொத்தை வாரி வழங்கி வருகின்றனர். சட்டத்தை வளைத்து அதிகாரப்பூர்வமாக பணத்தை பறிக்கும் முறைதானே தேர்தல் பத்திர திட்டம்.
தொழிலதிபர்களை வழிக்கு கொண்டு வர அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்றவற்றை பாஜக ஏவி வருகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக திகழ்கிறார். ஒடுக்கப்பட்டோருக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் என அனைவருக்குமான தலைவர் திருமாவளவன். பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரானது. சமத்துவ சமூக நீதி அரசியல் சமையலுக்கு உகந்தது இந்த பாணி. இந்தியாவே சிதம்பரத்தை திரும்பி பார்க்கும் அளவிற்கு பானை சின்னத்தில் வாக்களித்து திருமாவளவனை வெற்றி பெற செய்யுங்கள் என்றார் கமலஹாசன். திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கருத்து கணிப்புகளை வெளியிட கட்டுப்பாடுகள், தேர்தல் கமிஷன் அறிவிப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு இருப்பதாவது: தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 19ஆம் தேதியன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. எனவே வாக்குப்பதிவுக்கு முந்தைய அல்லது பிந்தைய கருத்து கணிப்புகளின் முடிவுகளை வெளியிடுவதற்கான கட்டுப்பாடுகளை இந்திய தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாக்குப்பதிவிற்கு பிறகு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவதோ மற்றும் அதை அச்சு ஊடகம் அல்லது மின்னணு ஊடகம் மூலமாகவோ யாரும் வெளியிடக்கூடாது அல்லது வேறு ஏதாவது முறையிலும் பரப்பக்கூடாது. வாக்குப்பதிவு முடிந்த பின்பு அரை மணி நேரம் வரை கருத்து கணிப்பிற்கான தடை தொடரும். பல இடைத்தேர்தல்கள் வெவ்வேறு நாட்களில் ஒன்றாக நடைபெற்றால் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தின் தொடக்கம் முதல் கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிந்த அரை மணி நேரம் வரை தடை தொடரும். இந்த விதிமுறைகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து விதிக்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இடம் பிடித்த இந்தியர்கள் 200 பேரில் அம்பானி முதலிடம். உலகளாவிய பில்லியனர்களின் பட்டியலை போர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ளது. $100 கோடி மேல் சொத்து மதிப்பு கொண்டிருப்பவர்களின் பில்லியனர்கள் என்று வரையறுக்கப்படுகின்றனர். கடந்த மார்ச் மாத நிலவரப்படி உலக அளவில் 2.781 பில்லியனர்கள் உள்ளனர். இவர்களின் சொத்து மதிப்பு $14.2 லட்சம் கோடி ஆகும். இந்தியாவில் மட்டும் 200 பில்லியனர்கள் உள்ளனர். சென்ற ஆண்டில் அந்த எண்ணிக்கை 169ஆக இருந்தது. போர்ப்ஸ் வெளியிட்டுள்ள இந்திய பில்லியனர்கள் வரிசையில் $116 பில்லியன் சொத்து மதிப்பை கொண்டு முகேஷ் அம்பானி முதல் இடத்தில் உள்ளார். 2வது இடத்தில் கௌதம் அதானி, 3வது இடத்தில் ஷிவ் நட்டார், 4வது இடத்தில் சாவித்ரி ஜிண்டாஸ், 5வது இடத்தில் திலீப் ஷங்வி உள்ளனர். உலக அளவில் உலகளாவிய பில்லியனர்கள் வரிசையில் லூயி வுட்டான் நிறுவனத்தின் பெர்னால்ட் அர்னால்ட் முதலில் இடத்தில் உள்ளார். அவரது சொத்து மதிப்பு $233 பில்லியன் உள்ளது. 2வது இடத்தில் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், 3வது இடத்தில் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பிசோஸ் உள்ளார். உலகளாவிய பட்டியல் முகேஷ் அம்பானி 9வது இடத்திலும் கௌதம் அதானி 17வது இடத்திலும் உள்ளனர். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கலை கல்லூரிகளுக்கும் நுழைவுத் தேர்வு அபாயம். கனிமொழி எம்பி பேச்சு. பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கலை கல்லூரிகளுக்கும் நுழைவுத் தேர்வு முறையை கொண்டு வரும் அபாயம் ஏற்படும் என்றார் தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி. தூத்துக்குடி அருகே உள்ள ஒட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றியம் குறுக்கு சாலையில் புதன்கிழமை மாலையில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது அவர் பேசியது: இந்த மக்களவை தேர்தல் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான தேர்தல். விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள் உள்ளிட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சி உருவாக வேண்டும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புதிய கல்விக் கொள்கை மூலம் கலை கல்லூரியில் சேர்வதற்கும் நுழைவுத் தேர்வு முறையை கொண்டு வரும் நிலை ஏற்படும். பாஜக ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மிரட்டப்படுகின்றனர். 2 முதல்வர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சியில் இருக்கும் அனைவர் மீதும் வழக்கு போடப்படுகிறது. ஆனால் அவர்கள் பாஜகவில் இணைந்தால் வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று பாஜகவும் அதிமுகவும் துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையை மூடி காட்டியவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் போது மத்திய அரசு எந்த நிவாரண உதவியும் வழங்காத நிலையிலும் தமிழக அரசு மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கியது. நான் கடந்த முறை மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட போது இவர் சென்னையில் இருந்து வந்துள்ளார், ஜெயித்த பிறகு வரமாட்டார் என்றனர். ஆனால் தற்போது தூத்துக்குடி என்னுடைய 2வது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அன்பை பெற்றுள்ளேன்.
எனவே அந்த உரிமையோடு கேட்கிறேன், எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்றார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பே. கீதா ஜீவன், விளாத்திகுளம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.